நம்ம நாட்டோட முதுகெலும்பே மிடில் கிளாஸ் தான் சொல்லணும். ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்மளை குறி வச்சு தான் காரோ பைக்கோ எல்லாமே மிடில் கிளாஸை குறி வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸுக்கு ஒரு பக்கம் வேலை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க ஆசைக்கு பண்ற செலவு குறைஞ்சே போச்சு, தேவைக்கு பண்ற செலவும் குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய ஆசைக்கும் தேவைக்குமே அவங்க செலவு பண்ணலைன்னா அப்புறம் எப்படி வேற பொருட்கள்லாம் அவங்க வாங்க போறாங்க? எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் கட்டுறது அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ ஒரு கடன் ட்ராப்ல மாட்டியிருக்காங்க. காசு இல்லை, கடன் வாங்கி கடனை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளால வாங்க முடியல. அப்புறம் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்காக 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்குறது, அந்த கடன் வாங்கி செலவு பண்றது தப்புன்ற உறுத்தல் கூட நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பணம் வருது இல்ல, இது லைஃப் லாங்கா வரும்னு நினைச்சிட்டோம். இன்கம் ஸ்டெடி கிடையாது, ஆனா போற அமௌண்ட் ரொம்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. சேலரி வளர்றதை விட கடன் வளர்ச்சி அதிகமா இருக்கு. கடன் வளர்ச்சியை நசிக்க கூடாது, என்ன பண்றது? நம்மளுடைய வருமானத்துக்குள்ள செலவு பண்ண குடும்பமே பழகணும். வணக்கம் மேம். வணக்கம் கேஷவ். மேம், இப்போ இருக்க நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா மேம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் நினச்சி நிறைய பேசுகிறாங்க, நிறைய கவலைப்படுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? மிடில் கிளாஸ் ஓட நிலைமை அவ்வளோ இதுவாக இருக்கா மேம் இப்போ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸை பற்றி ஏன் கவலைப்படுறாங்கன்னா, நம்ம நாட்டோட முதுகெலும்பே மிடில் கிளாஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஜனத்தொகையில் நம்ம மோர் தென் 50% நம்ம தான் மிடில் கிளாஸ் தான் இருக்கிறோம். அது மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த ஃபாரினில் போய் படிக்கிறது, இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறது, இது எல்லாமே நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்மளை குறி வச்சு தான் காரோ பைக்கோ கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸை குறி வச்சு தான் அவங்க தயாரிக்கிறாங்க. நாட்டில் உற்பத்தி ஆகிற விஷயங்களும் நம்மளுக்காக தான் உற்பத்தி ஆகுது. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாட்டோடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸுக்கு ஒரு பக்கம் வேலை ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஆசை அதிகத்தில் நிறைய கடன் வாங்கிட்டாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் 3 monthஸில் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க, மிடில் கிளாஸ் பண்ணுற செலவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஆசைக்கு பண்ணுற செலவு குறைஞ்சே போச்சு, தேவைக்கு பண்ணுற செலவும் குறைஞ்சிருக்கு. எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் கட்டுறது அதிகமாக இருக்கு. 16% அளவுக்கு கடன் அதிகமாக கட்டிட்டு வராங்க. அவங்களுடைய ஆசைக்கும் தேவைக்குமே அவங்க செலவு பண்ணலைன்னா அப்புறம் எப்படி வேற பொருட்கள்லாம் அவங்க வாங்க போறாங்க? கவர்மெண்ட்டே 12 லட்சம் நம்ம கையில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, இன்கம் டேக்ஸ் ரிபேட்டாக கொடுக்கும்போது நீங்கள் 12 lakhs வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் வந்து எல்லா பொருளும் வாங்குங்கன்னா. இப்போ வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம கடன் கட்டிட்டு உட்காந்துருக்கோம். அதை நினச்சி இப்போ வந்து எல்லா நிறுவனங்களும் கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம கடன் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இப்போ கேள்விப்படுறோம். பெங்களூரில், ஹைதராபாத்ல எல்லாம், அதெல்லாம் ஒரு பெரிய பணக்கார நகரங்கள்னு பேர். அங்கெல்லாம் கூட ஹவுசிங் லோனுக்காக செக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பவுன்ஸ் ஆகுதாமா. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ ஒரு கடன் ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆச்சுன்னா நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக நாட்டோட பொருளாதாரமே அடிபடும். அப்படிங்கிறதால எல்லாருமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் மக்களை பற்றி கவலைப்படத்தான் செய்கிறாங்க. இப்படி மிடில் கிளாஸ் மக்கள்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ரொம்ப ஆசைப்படுறாங்களா அப்படின்னு கேட்க வந்தால் நீங்கள் அதுவும் சொல்கிறீங்க, அவங்க தேவைகளுக்கும் ஆசைகளுமே உங்களுக்கு பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. மேம், ஒருவேளை இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மேம் கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபின்டெக் நிறுவனங்கள் வந்து லோன்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக இதுவெல்லாம் தேவையில்லை, சில வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு லோன் கொடுத்துட்றாங்க. இது ஒரு ரீசனா மேம்? இல்லை வந்துட்டு எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் உங்களோட நாட்டோட எக்கனாமியை பாதிக்குது, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நம்ம மிடில் கிளாஸ் தான் முதுகெலும்பு அப்படின்னு, எக்கனாமியை பாதிக்குதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். இப்போ எல்லாருமே ட்ரம்ப்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அது ரீசனா மேம்? இல்லை எங்களுக்கு புரியல என்ன ரீசனா இருக்கும்? எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை பாதிக்குதுங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைல் ஆசை வந்து இன்னைக்கு வேணா நம்மளுடைய செலவு குறைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு செலவுக்கு குறையறதுக்கு காரணம் என்ன, நம்ம கையில காசு இல்லை, கடன் வாங்கி கடனை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளால வாங்க முடியல. ஆனா ஜஸ்ட் ஒரு 2 years பேக் யோசிச்சு பாருங்க, நாடே அப்படி ஜெகஜோதியா இருந்தது, எல்லாம் ஃபாரின் டூர் தான். எல்லாம் நிறைய பேர் இந்த கோவிட் டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா, உனக்கு ஒரு பெரிய ரூம் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரூம் வேணும், பெரிய வில்லா வாங்கிடலாம், அதான் லோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வில்லா வாங்கினாங்க. கார் யாருமே சின்ன கார்லாம் வாங்குறதே கிடையாது, எல்லாம் பெரிய கார் தான், எல்லாம் இம்போர்ட்டட் கார் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. மொபைல் ஃபோன் 30,000 குறைஞ்சி யாருமே வாங்குறது இல்லை. அது தவிர இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் F&Oல விளையாடுறது, அப்புறம் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்காக 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி அப்படியே ஒரு நல்ல நிறைய செலவு பண்ணி பழகிட்டோம், நிறைய கடன் வாங்கி பழகிட்டோம். அந்த கடன்
வாங்கி செலவு பண்றது தப்புன்ற உறுத்தல் கூட நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா இன்னைக்கு பணம் வருது இல்ல, இது லைஃப் லாங்கா வரும்னு நினைச்சிட்டோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துச்சு, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஸ்டெடியா ஏறிட்டே போய் ஒரு இடத்துல போய் முடிஞ்சிச்சு. நம்ம அதே மாதிரி நினைச்சிட்டோம், நம்மளுக்கும் வருமானம் ஏறிட்டே போகும். இன்னைக்கு 1 லட்சம் வருது, நாளைக்கு 1.5 லட்சம் வரும், நம்ம கடன் வாங்கினா கட்டிடலாம் அப்படின்னு நம்பிட்டோம். ஸோ அது நம்ம பண்ண தப்பு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபின்டெக் நிறுவனங்கள் வந்தது ஒரு பெரிய விஷயங்க. அது நிறைய சொல்றாங்க, அது சைனா நிறுவனங்கள்லாம் இங்க வந்து காசு பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. பட் என்ன அப்படின்னா, முந்தியெல்லாம் நாங்களாம் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது கால்த்தையே நடப்பாங்க, பேங்க் வாசல்ல காத்து கிடப்பாங்க ஒரு லோனுக்கு. உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கு, உங்களுக்கு லோன் தேவையில்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க இந்த கையை நீட்டினீங்கன்னா இங்க ஒரு கடன், இந்த கையை நீட்டினீங்கன்னா இங்க ஒரு கடன், எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. மூணாவது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கவே செய்யுது. அது எஸ்பெஷலி இந்த ஏஐ எல்லாம் வந்த பிறகு ஐடிலையும் சரி, இந்த நம்மளுடைய பேங்கிங் செக்டர்லையும் சரி, இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப குறைச்சலாக தான் ஆள் எடுக்கிறாங்க. மிடில் லெவல்லாம் நீங்களே பார்த்தீங்க, நிறைய இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல தான் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்டும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சம்பள குறைப்பு, வேலை இதெல்லாம் இருக்கிறதால எல்லாமா சேர்ந்து நம்மளை இப்போ வந்து ஒரு கடன் வலைக்குள்ளே தள்ளுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாலே கேட்குறேன். சேலரி ரொம்ப கான்ஸ்டன்ட்டான ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, கடன் நிறைய வாங்கிடுறாங்க. இன்னொரு சைடு வீடியோஸ்லாம் பார்க்குற பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டு, என்பிஎஸ் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் ஆனால் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து வெள்ள மாதிரி பணம் வந்தது. ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட ஃபியூச்சரை எல்லாருக்குமே பிரைட்டாக தெரிஞ்சுது. கடன் வாங்கியும் கட்டிடலாம், சேவிங்ஸையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நிதர்சனம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று தான் சீரியஸாக பண்ண முடியும். அதில் வந்து எதை முதல்ல கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது கடனை தான் முதல்ல கட்டணும். நிறையா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸோ இல்லை வேறு யாராவது பேங்க்லேயோ எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்கள. பட் என்ன அப்படின்னா, கடன் தான் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு உள்ள வர இன்கம் வருதான்னு நம்ம சொல்ல முடியாது. சேவிங்ஸில் வந்து இப்போ இந்த இன்கம் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் விழுந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே 10% குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்கம் ஸ்டெடி கிடையாது. ஆனால் போகிற அமௌண்ட் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சேலரி வளர்றதை விட அந்த வளர்ச்சி, கடன் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பர்ச்சேசிங் பவர் இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்குதாமா. இந்த இன்ஃப்ளேஷனில் ஏறினதெல்லாம் விட்டுருங்க, சரியாக எடுத்து பார்த்தா 10 வருஷம் முன்னாடி நம்ம சேலரி லெவல், பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. அதனால் நம்ம வந்து முதல்ல கடன் கட்டுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும். அப்போ தான் அடுத்தாப்புல மறுபடி போய் கடன் வலையில் விழாமல் நம்ம தப்பிக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கடன் கட்டுறது தான். ஓகே மேம், இப்போ நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரி கடனும் வச்சுருக்காங்க, எது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு அந்த கடனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மேம், இந்த கடன் வலையிலேயே நான் சிக்கக்கூடாது, என்ன பண்ணுறது மேம்? கடன் வலையில் சிக்காமல் இருக்கணும்னா நம்ம இப்போ சொல்கிறது கொஞ்சம் டூ லேட் இல்லை. ஏன்னா கடந்த 2 வருஷமாக நம்ம அப்படியே எல்லாம் வாங்கி கொண்டாடிட்டோம். ஸோ முதல்ல கடன் வலையிலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ கடன் வலையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 3 கடன் இங்கே போட்டிருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்சனல் லோன், ஒரு கிரெடிட் கார்டு லோனு, ஒரு மொபைல் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்சனல் லோனுக்கு ஒரு 18%, கிரெடிட் கார்டுக்கு ஒரு 36%, மொபைல் லோனுக்கு ஒரு 24%, இந்த மாதிரி கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம அந்த கடனை எவ்வளோ சீக்கிரமா தீர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்தாப்புல கடன் வாங்காம இருக்கிறது அடுத்த கட்டம். இது எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க இந்த பர்சனல் லோன் நீங்க 2 lakhs வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அந்த பர்சனல் லோனை அதிகம் பண்ணி 2.8 lakhs வாங்க முடிஞ்சிச்சுன்னா மிச்ச 2 லோனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். மிச்ச 2 லோனும் 36% ஒன்று, 24% ஒன்று இருக்கு. அது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லோயர் ரேட் கடன் வந்துச்சுனாலே உங்களுக்கு அவுட் கோ கம்மியாயிடும். இல்லை உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்க முடியலன்னா இன்னைக்கு கோல்டு லோன் வாங்குறது ரொம்பவே இதாக இருக்கு. ஏன்னாக்கா 9%, 10% தான் இன்ட்ரெஸ்ட். நீங்க SBI மாதிரியான பேங்க்குக்கு போனீங்கன்னா அதுவே இப்போ வந்து ஒரு 3 சவரன் நகைக்கே கூட உங்களுக்கு 2-2.5 லட்சம் ரூபாய் கடன் கிடைச்சிருது. முந்தியெல்லாம் அவ்வளோ விலை இல்லாததால அவ்வளோ கடன் கிடையாது. இப்போ நல்ல கடன் கிடைக்குது. அந்த மாதிரி லோயர் எண்ட் ஆஃப் ரேட் இருக்கிற கடனை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம வந்து கடனை இந்த மிச்ச கடன்களை அடைச்சிக்கலாம். அது தவிர இன்னும் 2 மெத்தட் சொல்லுவாங்க.
ஒன்று பேர் ஸ்னோபால் மெத்தட். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 லோன் நம்ம பேசணும். இதில் இருக்கிறதுல சின்ன லோன் எதுன்னு பார்க்கணும். மொபைல் லோன் தான் இருக்கிறதுல 30,000 ரூபாயா இருக்கு. அந்த லோனை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அடைச்சிடணும். ஃபோக்கஸ் தான் ரெகுலராக போகிற இஎம்ஐ தவிர கையில் என்னென்ன காசு கிடைக்குதோ எப்போ கிடைக்குதோ அதில் போட்டு 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 எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் கட்ட வேண்டிய இஎம்ஐ ஒன்று மிச்சமாகும். ரெண்டாவது நம்மளுக்கே ஒரு 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 உற்சாகம் வந்துடும். ஓ நான் ஒரு கடனை க்ளோஸ் பண்ணிட்டேன், அடுத்ததையும் நான் நல்லா க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பெரிய கடன் எது? கிரெடிட் கார்டு லோன். அதை க்ளோஸ் பண்றோம். அப்புறமா இன்னொரு கடனை நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து வர இஎம்ஐ வச்சு ஃபோக்கஸ்டா நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இதுக்கு பேரு ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் பேரு அவலாஞ்ச் மெத்தட். அந்த அவலாஞ்ச் மெத்தட்ல முதல்ல வந்து எது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுல கிரெடிட் கார்டு லோன் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முதல்ல கட்டி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம மொபைல் ஆப், அதுக்கப்புறமா அந்த இந்த கடன் பர்சனல் லோன், அந்த மாதிரி வரிசையா நம்ம கட்டிட்டு வரோம். மொத்தத்துல கடனை வந்து நம்ம முதல்ல ஒழிச்சு கட்டிடணும். அப்புறம் கடன் முடிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு வேற கடன் வாங்கக்கூடாது. நம்மளுடைய வருமானத்துக்குள்ள செலவு பண்ண குடும்பமே பழகணும். நம்ம மாத்திரம் பழகினா பத்தாது, நம்ம குடும்பமே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வருமானத்துக்குள்ளே தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு லிஸ்ட்டோட தான் போகணும். சும்மா என்ன நேற்று கூட ஒரு லேடி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனேன் மேடம், 18,000 ரூபாய் ஆச்சு. அவன் வந்து 3,000 ரூபாய் தான் அவங்களுக்கு மாதம் இஎம்ஐ 6 மாதத்துக்கு ரவுண்டாக 5,000 ரூபாய் இஎம்ஐ வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பொருள் கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தரேன், உங்களுக்கு ஒரு ஃபேன் தரேன், ஒரு அயன் பாக்ஸ் தரேன் அப்படிலாம் சொன்ன உடனே இவங்களுக்கு ஓ 3,000 ரூபாய்க்கு பதில் 5,000 ரூபாய் அவ்வளோதானே, சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது, அவங்களால கட்ட முடியல. வாங்கிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல, வீட்டில் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லை, எத்தனையோ பிரச்சனைகள். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓலா கார் ஓட்டுறாரு, அதில் வந்து நிறைய காரில் நிறைய பிரச்சனையாகி அதுக்காக செலவாக போச்சு. இவங்க அம்மா கீழே விழுந்து கால் உடஞ்சி அதுக்கான செலவாகி இப்படிலாம் செலவாகும் போது அவங்களால இஎம்ஐ கட்ட முடியாமல் அதை கலெக்ஷன் சென்டரில் கொடுத்து அந்த கலெக்ஷன் ஆட்கள் வீட்டுக்கு வந்து மிரட்டி பெரிய கலாட்டா வாயிட்டு போகுது. ஸோ கையில் நம்ம இன்னைக்கு 18,000க்கு வாங்குறோன்னு போனோமா, 18,000க்கு தான் வாங்கணும், அதுக்கு மேலே நம்ம லிஸ்ட் வச்சு தான் வாங்கணும். அதே மாதிரி நம்ம கூடிய வரைக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கணும். அப்போ நமக்கு அந்த கிரெடிட் கார்டு கடனுக்குள்ளே நம்ம போய் விழறதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அது தவிர நம்ம கடன் வாங்காமல் முடியாதுங்க. இன்னைக்கு டாடா பிர்லானாலும் சரி, அனில் அம்பானி அதானினாலும் சரி, கடன் வாங்கி தான் லைஃப்பை நடத்த முடியும்னு ஆகிப்போச்சு. அப்போது அந்த இஎம்ஐ வந்து நம்மளோட சேலரியில் 10% விட கம்மியாக இருக்கணும். அந்த அளவு தான் கடன் வாங்கணும். அதுக்கு மேலே நம்ம வாங்கினா நம்மளால கட்ட முடியாது. மேம் இப்போ நம்ம கடன் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணுற சேவிங்ஸை நிறுத்தி வைக்கணுமா மேம்? அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ரெண்டையும் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். சில பேர் இன்னும் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படலை, அதாவது ஒரு வேலை குறைப்புலையோ இல்லை சம்பள குறைப்புலையோ மாட்டிட்டு அவதிப்படலை, அவங்க லைஃப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவங்க கண்டிப்பாக கடன் கட்டிட முடியும்னு ஒரு தைரியத்தில் தானே வாங்கினாங்க. அது மாதிரி கடனையும் கட்டிட்டு சேவிங்ஸையும் கண்டினியூ பண்ணாங்கன்னா நத்திங் லைக் தட், ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு முடியலன்னா முதல்ல கடனை அதிகமாக கட்டிட்டு சேமிப்பை ஃபுல்லாக நிப்பாட்ட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1,000 ஒரு 2,000 ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாவது போட்டு வைக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை உங்களுக்கே தெரியும், பேங்க்கில் போடலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இல்லைன்னா லிக்விட் ஃபண்டாக வைக்கலாம். மொத்தத்தில் அது ரெடிலி அவைலபிளாக இருக்கணும். கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு 3 பங்கு 4 பங்கு வரும்லாம் அதை விட்டு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு மினிமமாக ஒரு சேவ் பண்ணிட்டு வரலாம். ஒன்ஸ் கடன் முடிஞ்ச பிறகு பழைய சிப்பெல்லாம் அதிகப்படுத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியான வருமானத்தில் தான் சேவிங்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. போன நம்ம பேசுகிற வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு 40 வயசு மேலன்றப்போ ஒரு அட்வைசரை போய் பாருங்க அப்படின்னு. இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு இருக்காங்கன்றப்போ வெளியில் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க மேம். என்னன்னா வந்துட்டு அட்வைசர் கிட்ட போனால் எல்லா பணமுமே அவங்களுக்கு போயிடும், எங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்றாங்க. ஸோ இவங்க சேமிக்கிறதே கம்மி தான் அப்படின்றப்போ அட்வைசர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறப்போ அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் எப்படி சேவ் பண்ணுறது? என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா, எல்லா ஜனங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பண்ணுற தப்பால் எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்து சேருது. சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க தான். அவங்களுக்கு என்ன வசதியோ அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு புரியாமல் இல்லை, எல்லாரும் அவ்வளோ பைத்தியக்காரங்க கிடையாது. அவங்க புரிஞ்சுப்பாங்க எதுக்கு நம்மளுக்கு இவர் இதை கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதுக்காக வேண்டி
எல்லாருமே மோசம், யார்கிட்டயுமே போகக்கூடாது அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இனிஷியல் டேஸில் நமக்கு தேவையில்லை. முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சைக்கிள் வைக்க யாரும் டிரைவர் வைக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம இனிஷியல் டேஸில் நம்ம சேவ் பண்ணுற பணமே குறைவாக இருக்கும். அதை நம்ம நேரடியாக சேவ் பண்ணிட்டு போகலாம். நம்ம அப்பா அம்மா சேவ் பண்ணலையா, அந்த பேசிக் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கும் இருக்குது. அந்த ஒரு இது வேணும் நம்மளுக்கு, நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்துருச்சுனாக்கா நம்ம சேவ் பண்ணிட்டு போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 50% டெட்டில் போடணும், 50% ஈக்விட்டியில் போடணும். டெட்டுன்னு வந்தாக்கா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, லிக்விட் ஃபண்டு. ஈக்விட்டின்னு வந்தாக்கா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ், இந்த மாதிரி போட்டுட்டு போக வேண்டியதான். மியூச்சுவல் ஃபண்டில் எங்கே போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் ஒரு ஃப்ளெக்ஸி ஃபண்டு போட்டிங்கன்னா தாராளமாக போதும். நீங்கள் வந்து சில பேர் அந்த ஃபண்டில் 16% வந்திருக்கு, எனக்கும் அதே அளவு வரணும், அதை தாண்டி வரணும் அப்படிலாம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஃபுல் டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நம்மளுக்கு இருக்கு 1008 வேலை, நம்மளுக்கு அது பின்னால் ஓடலாம் டைம். அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னும் கூட 2% வேணும்னா எங்கே வரும்னு தெரியும், அவங்க அந்த வழியை காமிப்பாங்க. பட் நம்ம வந்து கம்மியாக தான் எனக்கு சேவிங்ஸ் இருக்குது, இதை நானே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி ஃபண்டு போகிறோம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு சூஸ் பண்ணலாம். ஏதோ சைனா, ஜப்பான், யூஎஸ்ன்னு எத்தனையோ இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு சூஸ் பண்ணலாம். இப்படி சிம்பிளாகவே நம்மளோட சேவிங்ஸை பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 40 வயசு வரும்போது நம்மளோட சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு அட்வைசர்கிட்ட போய் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுக்கலாம், எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம்.